Provision related to declaration of assets and liabilities. இது செக்ஷன் 75A ஆஃப் RPA சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 75ல சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் எம்பியா வந்துட்டாரு, லோக்சபாலையோ இல்ல ராஜ்யசபாலையோ எம்பியா வந்துட்டார் அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்புகள் என்ன, இதை ப்ராப்பரா கொடுத்துருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் எந்த அவைக்கு போறாரோ அந்த அவையில கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அவர் கடன் கட்டணும் இதையும் அவர் பொறுப்பா ஒப்படைச்சிருக்கணும். இது ரெண்டுத்தையுமே செய்யணும். லோக்சபால போயிருந்தாலும் சரி, ராஜ்யசபால போயிருந்தாலும் சரி, தன்னுடைய கடனும் சொத்து மதிப்புகளையும் தெரிவிக்கணும் 90 நாளுக்குள்ள. இது சொல்றதுதான் செக்ஷன் 75. என்னென்ன யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி யார் யார் ஒப்படைக்கணும்னா, யார் ஜெயிச்சாரோ அவருடைய குழந்தைங்க, அவருடைய மனைவி, இல்ல ஒரு பெண்ணா இருந்தா அவருடைய கணவன், இவங்க எல்லாம் ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் இப்ப பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எவ்வளவு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா எவ்வளவு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஏதாவது வாங்கியிருந்தா எவ்வளவு கடன் இருக்கு, இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும். எந்த ஃபார்மெட்ல சொல்றாங்களோ அந்த ஃபார்மெட்ல அவங்க லோக்சபால போனா அங்க ஒரு ஃபார்மெட் இருக்கும், ராஜ்யசபானா அங்க ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்ல ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும். இப்போ லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர் கிட்ட, ராஜ்யசபாவா இருந்தா சேர்மேன் கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணல அப்படின்னா பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ், இதன் மூலம் அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. வேணும்னே இந்த எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிருந்தே சப்மிட் பண்ணாம இருந்தா அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் செக்ஷன் 75A. அடுத்ததா எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். இது செக்ஷன் 77ல சொல்லியிருக்காங்க. RPA ஆக்ட் 1951ல ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அவங்க எம்பி கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அந்த அக்கௌண்ட்டை அவர் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவர் ஒரு ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணலாம். இதுக்காக இவருடைய ஏஜென்ட் இல்ல இவங்க 2 பேர் தான் மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, வண்டி வாகனத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, டீசலுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாக்குறாங்க. இதுல 70 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம். ஒரு சில ஸ்டேட் இந்த லிமிட் அதிகமா கூட வச்சிருக்காங்க. ஆவரேஜா 70 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. ஸ்டேட்டுக்கா இருக்காங்க அப்படின்னா 28 லட்சம் ரூபாய். அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, எம்பி எலெக்ஷனுக்கு 70 லட்சம் ரூபாய், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 28 லட்சம் ரூபாய். இதுவே எம்பி எலெக்ஷனுக்கு மற்ற ஸ்டேட்ல இருக்கிறாங்க, இது இந்த ஹில்லி ஏரியா இருக்குல்ல, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அங்க இருக்கிறாங்கன்னா அங்க 54 லட்சம் ரூபாய். சரியா? அதே போல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஹில்லி ஏரியால நிக்கிறாங்கன்னா அவங்க 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சப்மிஷன் எப்போன்னா இவங்க வெற்றி பெற்று 30 நாளுக்குள்ள சப்மிட் பண்ணிருக்கணும். அப்படி சப்மிட் பண்ணாம விடுறாங்கன்னா இவங்களுடைய லிமிட் எவ்வளவோ அதை தாண்டி செலவு பண்ணியிருந்தாலோ இல்ல ஃபால்ஸா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாலோ எலெக்ஷன் கமிஷன் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு. 3 வருஷம் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய கரப்ட் பிராக்டிசஸ், எலெக்ஷன்ல கரப்ட் பிராக்டிசஸும் நடக்கும், எலக்டோரல் அஃபென்சஸும் நடக்கும். கரப்ட் பிராக்டிஸ்னா என்ன, எலக்டோரல் அஃபென்ஸ்னா என்னன்றதை பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரெண்ட் என்ன. இப்போ கரப்ட் பிராக்டிஸ் பண்ணா அது எந்த வகையில இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எலக்டோரல் அஃபென்ஸ் பண்ணா இது அவங்களுக்கு எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்தும், இதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கரப்ட் பிராக்டிஸ். இந்த கரப்ட் பிராக்டிசஸ் அப்படின்றது செக்ஷன் 123A ஆஃப் RPA, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல சொல்றாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா உன்னை கொன்னுடுவேன், இல்ல உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் மிரட்டுறது, தேவையில்லாம இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்டை தூண்டுறது, ஒரு பூத்தை மொத்தமா கேப்சர் பண்ணி இங்க வாங்குற ஓட்டு எல்லாத்தையும் நான் எனக்காக மாத்திக்க போறேன்னு சொல்றது, இது எல்லாமே கரப்ட் பிராக்டிசஸ் சொல்றாங்க. அதுல ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல என்னன்னா பிரைபரி, ஒரு கிஃப்ட் கொடுக்கறது இல்ல ரிவார்டு கொடுக்கறது, எலெக்ஷனுக்காக பணம் கொடுக்கறது, இது கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஓட்டு போடல அப்படின்னா உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேன் த்ரெட்டன் பண்றது, வற்புறுத்துறது, அவங்கள மேனிப்புலேட் பண்றது பண்ணக்கூடாதுன்றாங்க. அடுத்தது ரிலிஜியஸ் கேஸ்ட் லிங்குவிஸ்டிக் அப்பீல்ஸ். நாம எல்லாம் ஒரே மொழி பேசுறவங்க, கண்டிப்பா நீ எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடாது. நாம எல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க, அதனால நீ எங்க ஜாதிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடாது. நாமெல்லாம் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க, நம்ம மதத்துக்காரங்க ஓட்டு போடுங்க, மற்றவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி
இப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, ரிலிஜியஸாக, கேஸ்ட் வைஸாக, லிங்குவிஸ்டிக்காக மேனிப்புலேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் இல்லை நேஷ்னல் ஃப்ளாகை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தான் இந்தியாக்கான கட்சின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் தவறுதான் சொல்கிறாங்க. அடுத்ததா ப்ரமோட்டிங் என்மிட்டி ஆர் ஹேட்ரட். ஒரு ரிலிஜியனுக்கு அகைன்ஸ்டா, ஒரு கேஸ்டுக்கு அகைன்ஸ்டா, ஒரு கம்யூனிட்டி லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு அகைன்ஸ்டா இன்னொருத்தவங்களை தூண்டி விடக்கூடாது. ஒரு கம்யூனல் ஹார்மோனி இருக்கணும், அதாவது சமூக இணக்கம். அதை தவிர இந்த ஹேட்ரட் ஸ்பீச் யாராவது பண்றாங்கன்னா அது பண்ணக்கூடாது, அது கரப்ட் பிராக்டிசஸ்ன்னு சொல்றாங்க. சதி சதி ஆதரிக்கவும் கூடாது. சதி எவனாவது ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா அதை குளோரிஃபை பண்ணவும் கூடாதுன்னு சொல்றாங்க. பாரு, உடன்கட்டையெல்லாம் ஏறிட்டாங்க, அது ஒரு சூப்பரான பாரம்பரியம்லாம் பேசக்கூடாது. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அகைன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ். தனிப்பட்ட தாக்குதல். அவர் இந்த மாதிரி ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டாரு, உண்மையா மாட்டினா சொல்லுங்க. அவர் மாட்டியிருந்தா கண்டிப்பா அதை எழுதணும் நாமினேஷன் பேப்பர்ல. அவர் நாமினேஷன் பேப்பர்ல எழுதாத ஒரு விஷயத்த இவர் இந்த வழக்கு பண்ணாரு அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் அவங்க மேல வைக்கக்கூடாது கேண்டிடேட்டுக்கு அகைன்ஸ்டா. அதே போல இது முக்கியமானது, இது பாருங்க, ஃப்ரீ கன்வேயன்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ். இப்போ ஒரு கேண்டிடேட்டு அவர் கார்ல வரலாம், அவங்க ஃபேமிலி மெம்பரை கார்ல கூட்டிட்டு வரலாம். அதிகபட்சம் அவர் ஒரு ஏஜென்ட் வச்சிருப்பாரு, எலெக்ஷன் ஏஜென்ட், அவரு கார்ல கூட்டிட்டு வரலாம். இவங்க 3 பேரை தவிர வேற யாரையாவது மொத்தமா ஒரு பஸ்ல ஏத்திட்டு ஓட்டு போட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி வண்டியில ஏத்தினாலே அது கரப்ட் பிராக்டிசஸ் தான். அவங்களால முடியலைன்னா சைக்கிள்ல வரட்டும், இல்லையா நடந்து வரட்டும். சாயந்தரம் வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்குது. அப்போ ஓட்டு போட்டுமே அந்த பூத்துல. அதை விட்டுட்டு இல்ல நான் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்றேன்னு எந்த கேண்டிடேட்டும் அரேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுவே ஒரு கரப்ட் பிராக்டிஸ். அடுத்ததா எக்ஸீடிங் எலெக்ஷன் ஸ்பெண்டிங் லிமிட்ஸ். ஒரு எலெக்ஷனுக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதிகமா செலவு பண்றது. எதுக்கு அந்த நார்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு கணக்கு போட்டு தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும், போஸ்டருக்கு எவ்வளவு செலவாகும், கூட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும், அவங்க போற வரத்துக்கான செலவாகும், சாப்பாட்டு செலவாகும்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க. அதை தாண்டி இவங்க செலவு பண்றாங்கன்னா ஒன்று மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு காசாக கொடுத்துருக்கணும், இல்லை ஏதாவது கிராண்ட்ஸாக கொடுத்துருக்கணும். இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த எலெக்ஷன் ஸ்பெண்டிங் லிமிட்டை வச்சிருக்காங்க. ஒருவேளை இதை தாண்டி அதிகமாக அவங்க செலவு பண்றாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. கரப்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 77 ஆஃப் ஆர்பிஏல சொல்றாங்க. சரியா? அடுத்தது கவர்மெண்ட் அஃபிஷியல் அசிஸ்டன்ஸ். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எலெக்ஷன் நடத்துறாரு அப்படின்னா அவர் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணணும். எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லி தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி மக்களை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி ஓட்டு போடணும்னா அதுக்கு ஒரு செட்டப் தேவை, அது செட் பண்ணணும். கூட்டம் போகுது அப்படின்னா கூட்டத்தை ரெகுலேட் பண்ணணும். ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலை ப்ராப்பரா பாதுகாக்கணும். மக்கள் ஓட்டு போட அறிவு இல்லாத பட்சத்துல அவங்க கிட்ட சொல்லணும், இதை அழுத்துங்க, விவிபேட் சிஸ்டம் நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கோம், இல்ல நாங்க எலெக்ஷன் சிஸ்டம் இதுவா இருக்கு, பேப்பர் மடிச்சு போடுங்க, பட்டன் அழுத்துங்க, இப்படிதான் அட்வைஸ் பண்ணணும். இதை தவிர வேற எதையுமே பண்ணக்கூடாது. அது கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்றாங்க. சரியா? அடுத்தது பூத் கேப்சரிங். பூத் கேப்சரிங் அப்படின்றது இது பீகார்ல அதிகமா நடக்கும். பீகார்ல ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பூத்தையும் ஒரே ஒரு கட்சிக்காரங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணிட்டு ஓட்டு போட வர்றவங்க எல்லாரும் ஐடி கார்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களே பட்டன் இவங்க கட்சிக்கே அழுத்திக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. இதுதான் பூத் கேப்சரிங். இது நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதோட நோக்கமே என்னன்னா, இந்த கரப்ட் பிராக்டிசஸை தடுக்கிறதுக்கு நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்டான எலெக்ஷனா இருக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்கணும், மக்கள் யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு போட சொல்லக்கூடாது, டெமோக்ராட்டிக் ப்ராசஸை நம்ம உறுதிப்படுத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது கரப்ட் பிராக்டிசஸ். அடுத்தது எலக்டோரல் அஃபென்சஸ். எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது சாப்டர் 3 அதுல பார்ட் 7ல சொல்லியிருக்காங்க, ஆர்பிஏ ஆக்ட் 1951ல. இதுதான் எலக்டோரல் அஃபென்சஸ். எலக்டோரல் அஃபென்சஸ்னா என்னன்றதை பார்ப்போம். இதை பார்த்து முடிச்சுட்டு கரப்ட் பிராக்டிசஸ்க்கும் எலக்டோரல் அஃபென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுத்தையும் பண்ணா அதுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதை பார்ப்போம். இப்போ எலக்டோரல் அஃபென்சஸ்ல ஃபர்ஸ்ட், ப்ரமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் கிளாஸஸ் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன். எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை வச்சு அவங்களுடைய சமூகத்தை வச்சு இன்னொரு சமூகத்தை பழிக்கவோ இல்லை அவங்களுடைய சமூகத்தை ஏற்றி சொல்லி சண்டை மூட்டவோ கூடாது. பெனால்டி ஃபார் ஃபைலிங் ஃபால்ஸ் அஃபிடவிட்.
அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை மறைக்கிறாங்க, மறைச்சு பொய்யா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ கிரிமினல் கேஸ் இருக்கான்னு மேண்டட்ரியாக கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு எலக்டோரல் அஃபென்ஸ்ன்றாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் டியூரிங் 48 hour பீரியட் பிஃபோர் போலிங். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா விதமான பிரச்சாரத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போதான் மக்கள் வந்து சிந்திச்சு வாக்களிப்பாங்கன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பப்ளிகேஷன் அண்ட் டிசெமினேஷன் ஆஃப் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ். போல் ரிசல்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து கணிப்பு நடத்தக்கூடாது. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எந்த விதமான கருத்து கணிப்பும் நடத்தக்கூடாது. நடத்துறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா இது ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு சில பெய்டு மீடியானால. அடுத்ததா அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். அதுக்கடுத்து டிஸ்டர்பன்சஸ் அட் எலெக்ஷன் மீட்டிங்ஸ். இப்போ கம்பெனிஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனியில வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து அப்படி அவங்கள கரப்ட் பண்றது, எலெக்ஷன் கேம்பெயினை இல்லீகலா ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு பண்றது, இதெல்லாம் ஒரு கம்பெனி பண்ணக்கூடாதுன்றாங்க. இது ஒரு எலக்டோரல் அஃபென்ஸ். அதே போல எலெக்ஷன் மீட்டிங்ல டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தக்கூடாது. அதே போல பேம்ப்ளெட்டை பிரிண்ட் பண்றது, போஸ்டர் ஓட்டுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா அவங்க கொடுக்குற ரெகுலேஷன் படி தான் பண்ணணுமே தவிர இல்லீகலான பப்ளிகேஷன்ஸ் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் வாங்கணும். அது இல்லாம பண்றது இல்லீகல்னு சொல்றாங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரசி ஆஃப் ஓட்டிங். யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றத நம்ம வெளியே சொல்லவே கூடாது. எதுக்குன்னா சில மக்கள்கிட்ட கேட்டால் அந்த மக்களை அவங்க துன்புறுத்தக்கூடும், அதுக்காக இதை வச்சிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸர்ஸ் அட் எலெக்ஷன் நாட் டு ஆக்ட் ஃபார் கேண்டிடேட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டிங். ஆஃபீஸர்ஸ் வந்து ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் பூத்துக்குள்ள அவங்க வந்து சமமாக நடந்துக்கணும், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் யாரையும் பண்ணக்கூடாது, இதை சொல்றாங்க. அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் கேன்வாசிங் இன் ஆர் நியர் போலிங் ஸ்டேஷன். கேன்வாஸ் அப்படின்னா பிரச்சாரம் பண்றது. பிரச்சாரம் வந்து போலிங் ஸ்டேஷன் பக்கத்தில் பண்ணக்கூடாது. எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அதன்படி தான் அவங்க நடந்துக்கணும்னு சொல்றாங்க. ஒரு வெள்ளை கோடு பார்த்துருப்பீங்க எங்கன்னா இந்த எலெக்ஷன் எங்க நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த இடத்துக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி கேன்வாசிங்லாம் அதை தாண்டி தான் வச்சுக்கணுமே தவிர அந்த இடத்துல வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே போல பெனல்டி ஃபார் டிஸ்ஆர்டர்லி கண்டக்டிங் இன் ஆர் நியர் போலிங் ஸ்டேஷன். ஏன்னா ஒரு லவுட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி அதன் மூலமா பிரச்சாரம் பண்றது, ஒரு நாய்ஸை கிரியேட் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது மிஸ்கண்டக்ட் அட் த போலிங் ஸ்டேஷன். போலிங் ஸ்டேஷன்ல மிஸ்பிஹேவியர் பண்றது, இந்த அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுங்க வந்து ஓட்டர்ஸை வந்து மேனிப்புலேட் பண்றது, இதெல்லாம் பண்ணா பனிஷபிள்னு சொல்றாங்க. அதே போல பெனால்டி ஃபார் ஃபெயிலியர் டு அப்சர்வ் ப்ரொசீஜர் ஃபார் ஓட்டிங். ஓட்டிங் பண்றதுக்கு அப்படின்றது ஒரு ப்ரொசீஜரை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி நடக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பெனால்டி உண்டு அப்படின்றாங்க. அடுத்தது இல்லீகல் ஹையரிங் ஆர் ப்ரொக்யூரிங் ஆஃப் கன்வேயன்ஸ். ஓட்டர்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான் இதுவும். இது கரப்ட் ப்ராக்டிசஸ்லையும் பார்த்தோம், இது எலெக்ஷன் அஃபென்சஸ்லையும் இருக்கு. அடுத்தது பிரீச்சஸ் ஆஃப் அஃபிஷியல் டியூட்டி இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன் டியூட்டிக்கு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த நார்ம்ஸ் படி தான் செயல்படணும். அதை வயலேட் பண்ற மாதிரி எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பெனால்டி ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஆக்டிங் அஸ் ஏஜென்ட்ஸ். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏஜென்ட்டா செயல்படக்கூடாது அந்த எலெக்ஷன் நடக்கிற பூத்தில் உட்காந்துக்கிட்டு. அதே போல ப்ரொஹிபிஷன் ஆஃப் கோயிங் ஆர்ம்டு. துப்பாக்கி, ஆளு, ஆயுதம் எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு போலிங் ஸ்டேஷன் பக்கத்தில் போகக்கூடாது. போலீஸ் போகலாம், அவங்க ஆத்தரைஸ்டு இல்லாமல் நாம் வந்து ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்டோட அங்கே போய் நிற்கக்கூடாது. அதே போல் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பேலட் பேப்பரை ரிமூவ் பண்ணக்கூடாது போலிங் ஸ்டேஷன்ல இருந்து. பூத் கேப்சர் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எம்ப்ளாயிஸ்க்கு கண்டிப்பாக அன்னைக்கு பெய்டு ஹாலிடே கொடுக்கணும் ஓட்டு போடுறதுக்கு. அன்னைக்கு கண்டிப்பாக மது கடைகளை திறக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் டைம்ல எந்த விதமான பிரச்சனை நடந்தாலும் கோர்ட்டுக்கு நம்ம போக முடியாது, கோர்ட் இதுல தலையிடவும் முடியாது. அப்போ எப்போதான் இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொல்றதுன்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க எலெக்ஷன் பீரியட்ல. ஒன்ஸ் ரிசல்ட் எல்லாம் டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் எலெக்ஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இவன் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்க, நாமினேஷன் தப்பா பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இதுக்கு தகுதியே இல்லை, டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டிய ஆளு, அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா
நீங்க எலெக்ஷன் பெட்டிஷன் தான் கொடுக்கணும் ஹை கோர்ட்டில். ஹை கோர்ட்டு ஜென்ரலா ஒவ்வொரு ஹை கோர்ட்லயுமே சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஒரு ஜட்ஜு, 1 இல்ல 2 ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவாரு எலெக்ஷன் பெட்டிஷனை என்டர்டைன் பண்றதுக்காக மட்டும். இவங்களோட வேலையே என்னன்னா எலெக்ஷன்ல நடந்த முறைகேடை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகுதான் இந்த எலெக்ஷன் பெட்டிஷனே நம்ம போட முடியும். சரியா? அது ஃபைல் பண்றது வித்தின் 45 டேஸ்ல ஃபைல் பண்ணணும். ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய வெற்றிக்கு எதிர்த்து 45 நாளுக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணணும். எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் பண்ணலாம்னா, வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் இவர் வந்து நாட் குவாலிஃபைடு, இவர் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய பர்சன் நீங்க ஃபீல் பண்ணாலோ, இல்ல இவர் ஏதாவது கரப்ட் பிராக்டிஸ் முன்னாடி தான் பார்த்தோம், இதுல ஏதாவது ஒண்ணுல ஈடுபட்டிருந்தாலோ, அப்படி இல்லாம இது வந்து யாருக்குன்னா கேண்டிடேட்டுக்கானது. இப்போ கேண்டிடேட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஆஃபீஸர் இம்ப்ராப்பரா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ப்ராப்பரா பார்க்காம இம்ப்ராப்பரா இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, இவரோட நாமினேஷனை அக்செப்ட் பண்ணல ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதே போல இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து நாமினேஷனை பார்க்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்றது, இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏதாவது இருந்தா எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமா தான் போட முடியுன்றாங்க. அப்போ கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இது எடுத்து நடத்த அதிகாரம் உண்டு. சரியா? அது 45 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட், அதாவது ஹை கோர்ட்ல ஒரு விஷயம் நடந்து அவங்களால முடியல அப்படின்னா 30 நாளுக்குள்ளார சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணும். எல்லா ஹை கோர்ட்டுமே என்ன ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள எது சீக்கிரம் நடத்தி முடிங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஹை கோர்ட்டுமே 6 மாசத்துல பெருசா நடத்தி முடிக்கிறது கிடையாது. ஆனா 6 மாசத்துல முடிக்கணும்ன்றது தான் ரூல். 6 மாசத்துல நடத்தி முடிச்சுட்டு யாருக்கு தீர்ப்பு வந்துச்சோ அவர் அந்த தீர்ப்புல உடன்படலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 30 நாளுக்குள்ளார அவர் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் எலெக்ஷன் பெட்டிஷன். மேற்கொண்டு இதுல எந்த பிரச்சனை வந்தாலுமே எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமா தான் நாம ஃபைல் பண்ணி அதை சரிபார்க்க முடியும்னு சொல்றாங்க. சிவில் கோர்ட்டுக்கு எந்த விதமான ஜூரிஸ்டிக்ஷனும் கிடையாது இதை என்டர்டைன் பண்றதுக்கு. யார் யார் ஃபைல் பண்ணலாம்னா, கேண்டிடேட்டும் ஃபைல் பண்ணலாம், எலெக்டரும் ஃபைல் பண்ணலாம். எலெக்டர்னா நாம ஓட்டு போடுறவங்க இவங்க வந்து கரப்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, எலக்டோரல் அஃபென்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி வழக்கு போடலாம். இல்ல அவர் என்ன மாதிரி வழக்கு போடலாம் கேண்டிடேட்னா, என்னோட நாமினேஷனை சரியா இவங்க பார்க்கல, என்ன வேணும்னே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு அவர் இப்படி வழக்கு போடலாம். ஆனா 2 பேர் வழக்கு போடலாம்னு சொல்றாங்க. சரியா? இப்போ எலக்டோரல் அஃபென்சஸ், கரப்ட் பிராக்டிசஸ் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத இந்த டேபிள் மூலமா பார்க்கலாம். கரப்ட் பிராக்டிசஸ் அப்படின்றது செக்ஷன் 1, 2, 3 ஆஃப் RPA 1951. எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது சாப்டர் 3ல பார்ட் 7ல இருக்கு, RPA 1951ல. கரப்ட் பிராக்டிசஸ் வந்து சிவில் ராங்ஸை பார்க்குது. எலெக்ஷனையே இன்வேலிடுன்னு சொல்லி நம்ம இன்வேலிட் பண்ணிடலாம் ஒருவேளை ப்ரூவ் பண்ணா. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, வேலூர்ல நடந்த ஒரு எலெக்ஷனை தான் முதல்ல ப்ரூவ் பண்ணி கரப்ட் பிராக்டிசஸ் நடந்ததுன்னு சொல்லி எலெக்ஷனையே இன்வேலிட் பண்ணாங்க. அதாவது எலெக்ஷனே நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், அதுக்கு வந்து ஃபைன் இல்ல இம்ப்ரிசன்மெண்ட் இல்ல ரெண்டும் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. கரப்ட் பிராக்டிசஸ்னா பிரைபரி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்டை ப்ரொவோக் பண்றது, பூத் கேப்சர் பண்றது, இதெல்லாம். எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது 2 பேருக்கு மத்தியில சண்டை மூட்டுறது, ஃபால்ஸ் அஃபிடவிட்டை கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு மது சாராயம் விற்கிறது எலெக்ஷன் டைம்ல, இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் டைம்லனா கரெக்டா போலிங் டேட்ல விற்கக்கூடாது, அன்னைக்கு விற்கிறது, இதெல்லாம் எலக்டோரல் அஃபென்சஸ். இப்போ கரப்ட் பிராக்டிசஸோட பர்பஸ் என்னன்னா, ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும், அன்எத்திக்கலா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எலக்டோரல் அஃபென்சஸ் எதுக்காகன்னா, இந்த மாதிரி ஏதாவது எலெக்ஷன்ல குளறுபடி பண்ணா வயலேட் ஆச்சு அப்படின்னா அவங்கள கிரிமினலைஸ் பண்ணி அவங்க மேல கேஸ் போட கொண்டு வந்திருக்காங்க. கரப்ட் பிராக்டிசஸ்ல லீகல் கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்னா, எந்த கேண்டிடேட் ஜெயிச்சாரோ அந்த கேண்டிடேட்டோட வெற்றி செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கலாம், வாய்ட் ஆக்கலாம். ஆனா எலக்டோரல் அஃபென்சஸ்ல யார் யார் இதுல ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி இம்ப்ரிசன்மெண்ட்டோ ஃபைனோ ரெண்டுத்துல எதனா ஒண்ணு இல்ல ரெண்டுமே போட முடியும். இதுதான் பண்ண முடியும். கரப்ட் பிராக்டிசஸை யார் ஃபைல் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, கேண்டிடேட், எலக்டர் 2 பேருமே ஃபைல் பண்ணலாம். ஹை கோர்ட்ல எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமா எலெக்ஷன் முடிஞ்சுதான் ஃபைல் பண்ணணும் கரப்ட் பிராக்டிசஸ். ஆனா எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்க டைம்லயே
போலீஸே டைரக்டா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிரிமினல் அஃபென்ஸ்ன்றதால. கரப்ட் பிராக்டிசஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஓட்டர் பிஹேவியர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா இல்லையான்றத ஃபோக்கஸ் பண்ணுது. அன்எத்திக்கலா நடந்துக்கிறாங்களா இல்ல அன்ஃபேரா நியாயமற்ற முறையில் நடந்துக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. ஆனா எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது எலெக்ஷன் அன்னைக்கு என்ன மாதிரி வயலேஷன்லாம் நடக்குது, போலிங் ஸ்டேஷன் ப்ராப்பரா இருக்கான்றத பத்தி பாக்குறாங்க. கரப்ட் பிராக்டிசஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னன்னா செக்ஷன் 123 கிளாஸ் 1 பிரைபரி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அப்பீல் ஆன் ரிலிஜியஸ் கேஸ்ட் கிரவுண்ட்ஸ். இதுல எலக்டோரல் அஃபென்சஸ்ல என்னன்னா பூத் கேப்சரிங், அஃபென்சஸ் ரிலேட்டட் டு பேலட் பேப்பர்ஸ், இதெல்லாம். இதை என்ஃபோர்ஸ் பண்றது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். கரப்ட் பிராக்டிசஸை என்ஃபோர்ஸ் பண்றது எலெக்ஷன் கமிஷன். அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா எலக்டோரல் அஃபென்சஸ்ன்றது ஒரு மைனர் அஃபென்ஸ். அது வந்து போலீஸ் இல்ல எலெக்ஷன் கமிஷனோ இல்ல ஜுடிஷியரியோ அந்த அஃபென்ஸோட தன்மையை பொறுத்து இவங்கள யாருனாலும் விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. கரப்ட் பிராக்டிசஸ் வந்து நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனையே டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், எலெக்ஷன்ல வெற்றி பெற்ற கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், எலெக்ஷனை இன்வாலிடா மாத்தலாம். ஆனா எலக்டோரல் அஃபென்சஸ் அப்படின்றது பர்டிகுலர் ஆளை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த இடத்துல லா பிரேக்கிங் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம எலக்டோரல் அஃபென்சஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், கரப்ட் பிராக்டிசஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம எலக்டோரல் அஃபென்சஸ்க்கு என்ன விளைவு ஏற்படும், கரப்ட் பிராக்டிசஸ்க்கு என்னென்ன விளைவு ஏற்படும்ன்றத பார்த்துட்டோம். முக்கியமா அப்படி ஒரு டிஸ்பியூட் வந்தா அந்த டிஸ்பியூட்டை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். அசட்டை வந்து எப்படி எந்த முறையில வந்து நம்ம தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தலைன்னா என்ன ஆகும், எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ இதெல்லாம் இருக்கும், பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல மற்றது பார்க்கலாம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம்.